ஏய் டோப்பா இந்த சோப்பு கொடு. ஏய் ஒருத்தன் போட்ட இன்னொருத்தன் போடக்கூடாதா, தேமல் வரும்டா. அப்படியாச்சும் முகரம் வெள்ளையா தெரியட்டும்டா. அட குர்ரா ரொம்ப முடிச்சாங்கடா. ஏய் துண்டை கொடுங்கடா. ஏய் துண்டை கொடுங்கடா. கரும காலம் கட்டாத. ஏய் மானம் போகுதுடா காசி. ஏண்டா சுத்தமெல்லாம் பேசுறியே, இப்படி எப்ப பார்த்தாலும் ஜட்டி கூட போடாம தெரியுற? அந்த கருமத்தை வேற ஏன்டா போட்டுக்கிட்டு கசகசன்னு. டேய் துண்டை குடுறா. ஏண்டா டோப்பா, நேத்து ஸ்டேஷன்ல கையிலேயே கழட்டி உட்கார வச்சிருந்தா நிலைமை என்ன இருக்கேன்? இவன் விடுறா, போலீஸ் நினைச்சு பாரு. என்ன ஆளாளுக்கு அவங்க கம்ப தூக்கி இருப்பாங்க. என்னது? ஏ லத்திய சொன்னேன்பா. எவன்டா நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருப்பேன்? வேற யாரா இருக்கேன்? எல்லாம் அந்த ஆளுதான் மொக்கச்சாமி. ஏற்கனவே அந்த ஆளுக்கு நம்ம மேல காட்டான், அதான் சமயம் பார்த்து போட்டு விட்டான். ஏண்டா பாவம் வயசான காலத்துல அந்த ஆளை போயிட்டு. ஏண்டி காசி, உன் இனத்தானதான் அந்த ஆளுக்கா பறிஞ்சு பேசுறியா? அந்த ஆளுக்கு அந்த அண்ணன் இருக்கனாலதான் நேத்து இவையில்லா நேரம் பார்த்து போய் போட்டு விட்டுருக்கான். இவன் என்னடா கதையை எங்கேயோ கொண்டு போறேன்? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணுமா பழைய இருக்கா? என்ன போயாடா அப்படின்னு நினைக்கிறிய? அப்ப வா அந்த ஆளை போய் என்னன்னு கேப்பான். வாடா போவோம். ஏய் எங்கடா போற? இருடா, சரக்கு உள்ள போனா தாண்டா தைரியமே வரேன். ஊத்துடா, உள்ள ஊத்து. யோ மொக்கச்சாமி, எங்கள சொம்பை நினைச்சியா? போலீஸ்ல போட்டு விடுற, வெளியில வாடா வெங்க. போலீஸ் தான் பயந்துருவோம் நினைச்சியா? நாங்க ராணுவமியா? போலீஸ்க்கே நாங்க பாதுகாப்பு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி அதை விடு. யோ மொக்கச்சாமி, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் இருக்கும் போது போலீஸ்ல சொல்லி இருக்கேன்னு அதை விட்டு புட்டு என் நன்மைங்க ஒத்தையில இருக்கும் போது உன் வேலையை காட்டி இருக்க. முதல்ல அந்த ஆளை வெளியே வர சொல்றா. மொக்கச்சாமி, நீ இப்ப வெளியில வந்தீன்னு வச்சுக்க, உனக்கு மட்டும்னே சேதாரம். நீ இப்ப வல்லைன்னு வச்சுக்க, உன் வீடு மொத்தத்தை சேர்த்து ரோடு மட்டத்துக்கு ஆக்கிருவேன். கிளம்பு. ஏய் காசி வாயா போயிருவியா? ஏய் கேளு கேளுன்னு சொன்ன, இப்ப உனக்கே நீ கண்டா பயமா இருக்கா? மூடிட்டு வாயா சொல்றேன். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. ஏய் வீட்டை நல்லா பாரியா. வாயா ஜெண்டாயிருவோம். ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல. பூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா? கொடுத்த குடுவுல வீட்டை பூட்டிட்டு போயிட்டானா? பெருசு கண்ணு தெரியாதவனா சண்டைய பார்க்க வந்துட்டாங்க. என்னடா சிரிப்பு? டேய் டோப்பா, நம்ம இப்படின்னா பண்றதுனாலதான் இந்த ஊர் நம்மளை கண்டு பயப்படுது. இவங்களை அந்த பயத்திலே வச்சிருக்கன்னு கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்க, நம்ம டவுசரை கழட்டி போடுவாங்க. எங்கடா போயிட்டு வரீங்க? நேத்து நம்மளை போட்டு விட்டது மொக்கச்சாமின்னு இமிகிரேஷன் கிடைச்சிச்சு. அதான் போய் 2 மிரட்டிட்டு வரோம். ஏன்டா அந்த ஆளை போயிட்டு அப்பப்ப தட்டிடுற நலரு, அப்பத்தான் நம்மனா ஒரு பயம் இருக்கும். கிழிச்சாங்க. அந்த ஆள் குடும்பத்தோட ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. இவங்க பூட்டின வீட்டுல போய் சவுண்டா கொடுத்துட்டு வந்தாங்கடா. அதுக்குள்ளே நாரி போச்சா? சித்தா, கூட்டத்துல கட்டுச்சொத்தா வைக்காத. ஆமா, நீ எப்ப அங்கிட்டு வந்த? நான் வேற வரணுமாக்கும். உங்களை பத்தி தான் ஊரே சொல்லுதடா. என்னன்னு? ஏய் டும்கா, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. காசி ஆட்ட இருக்கு. சித்தன்ட்ட நம்ம கூலியா வாங்கு. அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்துருக்கோம்ல. ஏய் அது நேத்து அவங்க தண்ணி அடிச்சோம்ல. அப்ப அது அட்வான்ஸ் இல்லையா? அந்த ஆளு கொடுக்கறதே 15 ரூபாதான். இதுல அட்வான்ஸ் தருவான் எல்லாக்கும். இந்தா இது வரைக்கும் சும்மா கொடுத்துக்குன்னா இப்ப வேலையை பாரு கூலியை தரேன்றான். மனுஷன் திருவிழா கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரையும் சல்லி விசா எடுத்து விட மாட்டாயா? சரி அழகிட்ட கேளு. எத்தனை நாளைக்கு தான் அழகன் பரமும் நம்மளுக்கு செலவு பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க நான் சம்பாதிக்கிறாங்களா? நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுக்கிற. நீயும் வெக்கமில்லாம எனக்கு மட்டும் கால் நல்லாச்சுன்னு வச்சுக்கா, உங்களை உட்கார வச்சு சோறு போடுண்டி. நம்ம தெருவுக்கு அண்ணாச்சி அந்த ஆள் உன்னை நம்பி ஒத்த பீடி கடை கொடுப்பானா? அன்னைக்கு போய் நீ கேட்டதுக்கு அவன் கடை சுல்லானாச்சு வரட்டான். நீயும் வெக்கமில்லாம வந்துட்ட. என்ன மட்டும் அப்படி செஞ்சிருந்தான்னு வச்சுக்கா, அண்ணாச்சி காலத்துல ஒத்த காலம் மடிச்சு தொங்க போட்டு இன்னொரு கால மிதின்னு மிதிச்சிருப்பேன். ஏய் எந்திரா, இந்நேரத்துல தூங்கி விழுந்துக்கிட்டு. அண்ணாச்சி வேணா கடை தாத்தண்ணாச்சி, ஊர்ல எங்க பார்த்தாலும் மோமடி கொள்ளையா இருக்கான். ஏய் அதெல்லாம் நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாங்கடா. அண்ணாச்சி அண்ணாச்சி வந்துட்டாங்க அண்ணாச்சி. என்னடா சொல்ற?
நல்லா இருக்குடா. வேகமா ஓட்டுறா. ரெடி ஆகுது. வா வா வா. ஓடி வந்துடும். அந்த ஆள் உன்னை நம்பி ஒத்த பீடி கடைக்கு போனா. ஏ காசி நீ பாட்டு பீடி கட்ட மறந்துட்டு போற. என்னது? காசியா? டேய் ஆரம்பமா. ஓடி போடா. அவுத்திட்டியாரோ. இன்னும் முடியலையா? இன்னைக்கு அவங்க வெறுத்திருக்காங்க. நானாச்சி வரது எஃப்ஐஆர் போட்டு இவங்க உள்ளது. பாரதே வாரி கொஞ்சம் வேகமா. வணக்கம் சார். இந்த வந்துட்டார்ல, ஒரு எஃப்ஐஆர் எழுதி கையெழுத்து வாங்க. பேசலாம் வேணாம் சார். அதான் நீங்க கண்டுச்சிட்டீங்கல்ல. என்னத்தான் இருந்தாலும் நம்ம திருக்கார பயல்களா போயிட்டாங்க. பாவம் விட்டுருங்க. அதான் நான் பார்த்தேன். இந்த சுப்பிரமணியபுரம் ஏரியாக்காரங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. நீங்களே கம்ப்ளைண்ட் தருவீங்க, நீங்களே வந்து வாபஸ் வாங்குவீங்க. முதல்ல உங்களை தூக்கி உள்ள போடணுமியா? என்னடா பாக்குறீங்க? பரமனு அழகரும் சொன்னதுனாலதான் வந்தேன். இல்ல எங்க கை வைக்கன்னு தெரியாது. அம்மா அண்ணாச்சிக்கிட்டே வா. நம்ம வீட்டுல நம்மளே திருடுறதா? அண்ணாச்சி யாரா? உலக்கி வர்க்கம்டா. ஒத்த கால வச்சுக்க நானே உலக்கின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் என்னடா கேடு? டேய் டும்க, ஒரு 50 ரூபா இருந்தா குடுறா. பாய் கடைக்கு பாய் கொடுக்கணும். காசு தானே? நான் அவன ஒரு யோசனை சொல்லவா? ஏனாப்பா தங்கராசா, ஏற்கனவே உன்னால வாங்கப்பட்டது இன்னும் வலிக்குது. எங்க அண்ணன் சித்தியா இருக்காரு, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓப்பா உன்னை தாங்க ஆனான்றாரா? சித்தா ஒரு 100 ரூபா விடு. எல்லாம் உன் கான்ட்ராக்ட் விஷயமா தாயா? போலும்பா. நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த மொக்கச்சாமி கான்ட்ராக்டர் ராஜா 3 days கொடுத்து அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பட்டு தைரியம் ஆயிடுச்சு அந்த ஆளுக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதே. ஆமாப்பா, முடிவு கட்டுறேன்னு அடுத்த தொழில் வரையும் சொல்லிட்டே இருங்க. என்னனே இதுக்குன்னா மனசை தளர விடலாமா? நீ காசை மட்டும் கொடு, சுதியை ஏத்திட்டு வந்து என்ன நடத்துறோம்னு பாரு. காசை கூட வச்சுக்க, என்னை இதோட வாடே. விட்டு. உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோரும் வேணாம். என்னை விட்டுருங்கப்பா. கூட்டத்துக்கு வாடா. ஏ கணேசா, என்னங்க காலையில பாத்துலாம் விட்டாம ரவிக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும். வேலையை முடிச்சாண்டா நீ போன. சரிங்க. பூசாரி 2 நாளைக்கு தூக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க. வர இருக்க நேரத்துல ராத்திரி வீட்டுல என்னையா வேலை இருக்க போகுது? சுத்தபத்தமா தானே இருக்க? ஒழுங்கா தாங்க இருக்கான். சரி சரி, நீங்களாம் போயிட்டு காலைல வெள்ளம் வாங்கப்பா. வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. எங்கடா? வாயா சொல்றேன். எங்கன்னு சொல்லி தரடா. ஏய் வாங்கடா, சத்தம் போடாம வாங்கடா. ஏய் வாடா. டேய் ஏடா இந்த ஆளு ராஜாத்தி ரேடியோக்காரங்க வீட்டுக்குள்ள போறான். ஏய் சித்தா, இந்த கூத்து ரொம்ப நாளா நடக்குது. டேய் டோப்பா பூட்ட குடுறா. ஏ ராசாத்தி, தண்ணி கொண்டா. சுத்தபத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா, நீங்க மத்தவங்க புலங்காத மாதிரி தான் பேசுவீங்க. உட்கார்ல, திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் வெளியே ஏதாவது சத்தம் கேட்குது, போய் பாருல. ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனாவது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. பின்பக்கம் கதவை இருக்கா? இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசலை வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. சித்தா நல்ல வேலையா, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ விளக்கு போடுறேன்னு திருவிழாக்கு போயிருப்ப. என்ன ஊத்துறேன்னு மொக்கச்சாமி ஓ வீட்டுக்குள்ள போயிருப்பான். போதும்டா, இந்த மானங்கட்ட பழப்புக்கு நான் சும்மாவே இருந்துருவேன்.